வணக்கம். கவிதையின் தலைப்பு அந்த பூவின் பெயர் இன்று. கவிதை பின்புலம். வெற்றியாளர் என்பவர் இலக்கை அடைந்தவர் அல்ல, பயணத்தில் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக வாழ்பவரே வெற்றியாளர். இனி கவிதைக்குள் செல்வோம். முள்ளில் நடந்தாலும் வியர்வை பொழிந்தாலும் இலக்கின் பெயர் தெரியா காட்டு வழியே கால்கள் காய்ந்தாலும் உள்ளம் பாடிக்கொண்டிருக்கும். காய்ந்த நிலத்தில் விதைத்த வார்த்தைகள் மழைக்கு முன் முளைத்திருக்குமா? புயலில் சாய்ந்த மரம் கனியை தந்திருக்குமா? எதிர்பார்ப்பின் உச்சத்தில் காத்திருக்கும் நேரத்தில் நீரோடை சிரித்த சத்தம் காதுகளில் தேனாய் நிரம்பும். கடல் சேர்ந்த ஆறுகள் தம் பிறப்பிடத்தை மறந்திடுமா? தேடும் மலை உச்சியை முகில் மறைத்தாலும் ஏறும் சரிவுகளில் கிடைத்த பனித்துளி பூக்களின் மொட்டு முகர்ந்த மூச்சே மோட்சம். இலக்கு என்பது வெறும் கல் தூண், பயணம்தான் பரிசு. கால் தடம் ஒவ்வொன்றிலும் வீரம் கசியும் வியர்வை துளி, விழும் கண்ணீர் நீரோடை, தேங்கிய இரத்தம் குளம். இரவின் இருளில் புண்ணாகி மிளிரும் கால்களின் காயங்கள் தீப்பிழம்பாய் எரியும் தீர்க்க தரிசனச் சுடர். வருவது வரட்டும், வராதது போகட்டும். எதையும் எதிர்பாராத ஒரு வெறும் காற்றாடி போல் சுழன்று சுழன்று ஆடும் அந்த யாத்திரைதான் வாழ்வின் ராகம். சேர்ந்த இடம் கடலாயினும் காலில் ஒட்டிய மண்ணின் நெடி மூக்கை துளைக்கும். தோற்ற இடங்களின் துக்கம் வெற்றிகளின் புகழை விட ஆழமாய் பதியும். காய்ந்த கால்களின் கீறல்களில்தான் கனவுகளின் வியர்வை பூக்கும். பயணத்தின் பாடலே தலையின் வேதனையை மறக்க வைக்கும். இலக்கு வெறும் குறி, பயணந்தான் பருவம். ஆடி மகிழ்ந்தவனுக்கே வயலின் வெற்றி, பாடி மகிழ்ந்தவனுக்கே வாழ்வின் வீரம். கால்கள் காய்ந்தாலும் கண்ணீர் வழிந்தாலும் இலக்கு தூரத்தில் மறைந்தாலும் உனது பாதையின் ஒவ்வொரு முள்ளும் ஒவ்வொரு புழுதியும் ஒவ்வொரு மலைச்சரிவும் ஒவ்வொரு தடுமாற்றமும் உன் உயிரின் உரையாடல். அதைக் கேள். காய்ந்த கால்களின் கீறல்களில் ஆனந்த குருதி ஒழுக புன்னே பூக்கும். அந்த பூவின் பெயர் இன்று. அதன் மணமே நித்திய வெற்றி. ஆக்கம் ஆதிச் சக்திவேல்.